சாத்தான்குளம் அருகே அமுதுண்ணாக்குடி பகுதியில் பெய்த தொடர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலைகளில் வெள்ளம் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து குளம் போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலையே அங்கு காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா கைமொழி. அதாவது தற்போது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தற்போது அதிக அளவில் இந்த தூத்துக்குடி மாவட்டம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் பகுதியில் இன்றோடு 2வது தினமாக கனமழை என்பது பெய்து வருகிறது. கனமழையிலும் மிக அதிகமான கனமழை என்பது பெய்து வருகின்ற காரணத்தினால் நேற்று காலை முதலே அந்த பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குறிப்பாக சாத்தான்குளம் பஜார் பகுதி என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த பஜார் பகுதியில் இருந்து கிளம்பிய வெளியே சென்ற தண்ணீர் என்பது தற்போது அந்த பகுதியில் உள்ள குக்கிராமங்கள் வழியாக இப்போது குக்கிராமங்களில் புகுந்துள்ளது. குறிப்பாக நாம் தற்போது காணுகின்ற காட்சி என்பது அமுதுண்ணாக்குடி பகுதி, அதாவது சாத்தான்குளம் பகுதியில் உள்ள அமுதுண்ணாக்குடி பகுதி. இந்த அமுதுண்ணாக்குடி பகுதியில் தான் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது இந்த வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் தண்ணீர் வந்த காரணத்தினால் முதல் தளத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிலர், அதாவது ஒவ்வொரு வீடுகள் சில சிறிய வீடுகளில் இருந்தவர்கள் பெரிய வீடுகளில் மேல் கூரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அந்த பகுதியை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது நாம் தற்போது காண முடிகிறது. அந்த பகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே பள்ளம் அதிகம் உள்ள பகுதியாகும். தற்போது வரை அந்த பகுதியில் மீட்பு குழுவினரோ பேரிடர் மீட்பு குழுவினரோ பொதுமக்களுக்கு உதவி செய்யவோ யாரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு என்று நிலவி வருகிறது. எனவே விரைவில் தங்களை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.